ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் இஸ் நவுன்? அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வந்து இந்த நவுன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 டைப்ஸ் இருக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல. நம்ம ஆல்ரெடி அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாரி போட்டுருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்க பார்த்தாலும் ஓகே தான். இல்ல இந்த வீடியோ நீங்க ஸ்ட்ரெயிட்டா பார்த்தாலும் ஓகே தான். இப்போ இங்கிலீஷ் கிராமர்லயே பார்த்தீங்கன்னா, நவுன் வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ நம்ம நவுன்னா என்னன்னு பார்த்துடலாம். எ நவுன் இஸ் அ நேம் ஆஃப் அ பெர்சன், பிளேஸ், அனிமல், திங் ஆர் ஐடியா. அதாவது நவுனுன்றது ஒரு பெயர், இடம், ஒரு விலங்கு, அப்புறம் ஒரு பொருள் ஆர் ஒரு யோசனை, ஐடியா. இதெல்லாம் எது எதுக்கெல்லாம் வருதோ அது எல்லாமே ஒரு நவுன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம்னு பார்த்தீங்கன்னா, பாய், ஒரு ரமேஷ், ஒரு ராஜேஷ், ஜான், தென் ஜாக்கி, ஷேக்ஸ்பியர், மில்டன், ட்ரைடன் அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அதில இந்த நேம்ஸ் எல்லாமே ஒரு நவுன குறிக்குது. இது வந்து ஒரு நேம் ஆஃப் த நவுன்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் வந்து இது பிளேஸ்ன்றது நம்ம ஒரு ஸ்கூல் சொல்லலாம், காலேஜ் சொல்லலாம், சென்னை சொல்லலாம். தென் இங்கிலாந்து, நியூசிலாந்து, துபாய், பெரம்பலூர், திருச்சி இந்த மாரி நம்ம பிளேஸஸும் சொல்லலாம். அப்புறம் அனிமல்ஸ்ன்னு பார்த்தா டைகர், லயன், டாகு இந்த மாரி நம்ம சொல்லிட்டே போலாம். அப்புறம் புக் சொல்லலாம். அப்புறம் ஒரு ஹானஸ்டி, ஐடியாவுக்கு வந்து நம்ம ஒரு ஹானஸ்டி நம்ம சொல்லலாம். இது எல்லாமே தாங்க நவுனு. இப்போ நவுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நவுன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு பெர்சன், பிளேஸ், அனிமல், திங், ஐடியா இது எல்லாமே நவுன் தான். டைப்ஸ் ஆஃப் நவுன் பார்த்துடலாம். நவுன்ல வந்து 7 டைப்ஸ் இருக்கு. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அண்ட் கவுண்டபிள் நவுன் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன். இதில் வந்து 7 டைப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு டைப்ஸாக பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் நவுன். A proper noun is the name of the specific person, place or thing. Always begins with a capital letter. இப்போ இந்த ப்ராப்பர் நவுன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு பொதுவா யாரையும் சொல்லாம ஸ்பெசிஃபைடா, அதாவது ஒரு நபர், ஒரு இடம், ஒரு பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டா பொதுவா சொல்லாம தனித்தன்மையா சொல்றது தான் இந்த ப்ராப்பர் நவுன். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள்ன்றது ரவி, சென்னை. இப்போ வந்து ரவின்றது ஒரு பையன், அதாவது நிறைய பேரை குறிக்காம ஒரு விஷயத்தை மட்டும் குறிக்கிறதுனால இது வந்து ஒரு ப்ராப்பர் நவுன். சென்னைன்றது இப்போ நம்ம ஒரு இடத்துல இது சிட்டின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது காமன் நவுனாக இருந்திருக்கும். இது சென்னைன்ற போது ஸ்பெசிஃபைடாக சொல்கிறதுனால இது வந்து ஒரு ப்ராப்பர் நவுன். இப்போ வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ப்ராப்பர் நவுன்னா உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஸ்பெசிஃபைடாக சொல்கிறது வந்து பொதுவாக யாரையும் சொல்லாமல் தனித்தன்மையாக ஸ்பெசிஃபைடா இவங்க தான், இந்த இடம் தான், இந்த பொருள் தான், இந்த பிளேஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்பர் நவுன் யூஸ் ஆகுது. இப்போ காமன் நவுன். இப்போ காமன் நவுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ நவுன் இஸ் அ ஜென்ரல் நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ் ஆர் திங். எக்ஸாம்பிள் பாய், சிட்டி. இப்போ ப்ராப்பர் நவுன்னா ஸ்பெசிஃபைடாக சொன்னது, அதாவது இவங்க தான், இந்த பொருள் தான், இந்த இடம்னு சொன்னது வந்து ப்ராப்பர் நவுன். ஆனால் இந்த காமன் நவுன்னா இது பொதுவாக பர்சன், பிளேஸ், ஒரு பொதுவான பெயர், ஒரு பொதுவான இடம், ஒரு பொதுவான பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் பாய். பாய்னா நிறைய பாய்ஸ் இருக்காங்க. ஜாக்கி, சாம், ஜான், மில்டன், ஷேக்ஸ்பியர் அந்த மாதிரி பொதுவாக இருக்காங்க. மாரி சிட்டினாலும் நிறைய சிட்டி இருக்குது. சென்னை, திருச்சி அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதாவது காமனாக சொல்கிறது வந்து காமன் நவுன். இப்போ வந்து கலெக்டிவ் நவுன். A collective noun refers to a group of peoples, animals or things. இந்த collective noun வந்து ஒரு group of peoples, நிறைய விலங்குகள், திங்ஸ், நிறைய பொருட்கள் வந்து நிறைய இருக்கிறது சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் டீம்னா நிறைய பேர் தானே இருப்பாங்க. அது வந்து ஒரு கலெக்டிவ் நவுன். ஃப்ளோக்னா மந்தை. இப்போ ஆட்டு மந்தை இருக்கு, விலங்குகள்லாம் ஒன்னா சுத்துறது சொல்றது. அதாவது கலெக்டிவ் நிறைய பொருள் வந்து ஒரு இடத்துல இருக்கலாம். ஒரு விலங்குகள் சொல்லலாம். அதாவது ஒரு டீம்ல நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, அதுதான் ஒரு கலெக்டிவ் நவுன். ஃப்ளோக்குன்றது ஒரு மந்தை. இந்த மாதிரி கலெக்டிவா இருக்கிறது எல்லாமே கலெக்டிவ் நவுன் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன். An abstract noun is the name of quality, feelings or idea that cannot be seen or touched. அதாவது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ன்றது வந்து ஒரு நவுன். அது வந்து ஒரு குவாலிட்டி, ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு உணர்வு, ஒரு யோசனை, ஐடியா. இதை வந்து டச் பண்ண முடியாது, உணரதான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹானஸ்டி, நேர்மை வந்து நம்ம தொட முடியாது, உணரதான் முடியும். ஹாப்பினஸ், மகிழ்ச்சி, சந்தோஷம், இந்த மாதிரி உள் உணர்வுகள் இதெல்லாம் நம்ம வந்து தொட முடியாது, இதை வந்து டச் பண்ண மட்டும்தான் முடியும். இதுக்கும் ஒரு நவுன்னு தான் பேர். இந்த நவுன் பேர் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதை வந்து நம்ம உணர மட்டும்தான் முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஹானஸ்டி, ஹாப்பினஸ். இப்போ வந்து உங்களுக்கு இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மெட்டீரியல் நவுன். எ மெட்டீரியல் நவுன் ரிஃபர்ஸ் டு எ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ரம் விச் திங்ஸ் ஆர் மேட். அதாவது மெட்டீரியல் நவுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள், அதாவது ஒரு பொருளை வந்து தாது பொருட்களால் உருவாக்குறது தான் இந்த மெட்டீரியல் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, வாட்டர். இப்போ இந்த கோல்டு, அயன் கூட இதில் நம்ம சொல்லலாம். மெட்டீரியல் நவுன்னா இதான், ஒரு சில தாது பொருட்களை வச்சு ஒரு சில பொருட்களை உருவாக்குறது தான் இந்த மெட்டீரியல் நவுன்.
இப்போ வந்து இந்த மெட்டீரியல் நவுன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினச்சேன். அதாவது இந்த மெட்டீரியல் நவுன் ரிஃபர்ஸ் டூ சப்ஸ்டன்ஸ். அதாவது ஒரு பொருட்களை வச்சு ஒரு தாது பொருட்கள வச்சு இந்த அயர்ன், கோல்ட்லாம் உருவாக்குவோம்ல அதுதான். இப்ப கவுண்டபிள் நவுன். எ கவுண்டபிள் நவுன் இஸ் எ நவுன் தட் கேன் பி கவுண்டட். அதாவது கவுண்டபிள் நவுன்னா எண்ணக்கூடியவை. அதில் வந்து ஒரு ஆப்பிள், புக்கு. இப்போ ஆப்பிள்னா நம்ம ஒரு 100 ஆப்பிள், 500 ஆப்பிள் இருந்தாலும் எண்ணிருவோம். புக்குனா 200 புக்கு, 1000 புக்கு, 2000 புக்கு எத்தனை புக்கு இருந்தாலும் எண்ணிருவோம். பாய்ஸு, கேர்ள்ஸு நம்மளால எண்ண முடியறது எல்லாமே கவுண்டபிள் நவுன் தான். இப்போ கவுண்டபிள் நவுனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்மளால எதெல்லாம் எண்ண முடியுமோ அது எல்லாமே கவுண்டபிள் நவுன் தான். இப்போ அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன் இஸ் அ நவுன் தட் கெனாட் பி கவுண்டட். அதாவது இப்போ கவுண்டபிள் நவுன்னா நம்மளால என்னென்னலாம் எண்ண முடியுமோ அது எல்லாம் கவுண்டபிள் நவுன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ அன்கவுண்டபிள் நவுன்னா நம்மளால எண்ணவே முடியாதது. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க், ரைஸ். சாப்பாட்டை நம்மளால எண்ண முடியாது. ரைஸை வந்து நம்மளால எண்ணவே முடியாது. அதேமாரி பால், மில்க்கையும் நம்மளால எண்ண முடியாது. மணலும் அப்படி தான், சாண்டு, மணலையும் நம்மளால எண்ண முடியாது. இந்த மாதிரி நம்மளால எதெல்லாம் எண்ண முடியாத பொருட்களோ அது எல்லாத்தையும் நம்ம அன்கவுண்டபிள் நவுன் தான் சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ உங்களுக்கு இந்த 7 டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நம்ம ஆல்ரெடி ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ மாதிரி இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்போம். அப்புறம் ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கும் செப்பரேட்டாக போடுறோன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் இந்த வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ ஃபைனலாக இந்த நவுனை வந்து ஒரு டைம் இங்கிலீஷில் ரீட் பண்ணி பார்த்துருவோம். அப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். இப்போ வாங்க ரீட் பண்ணிடலாம். வாட் இஸ் நவுன்? A noun is the name of a person, place, animal, thing or idea. Example: boy, school, dog, book, honesty. Types of noun with 2 examples each. Proper noun. A proper noun is the name of a specific person, place or a thing. It always begins with a capital letter. Example: Ravi, Chennai. Now we go to second common noun. A common noun is a general name of a person, place or thing. Example: boy, city. Now we go to third collective noun. A collective noun refers to a group of people, animals or things. Example: team, flock. Now we move on to abstract noun. An abstract noun is a name of a quality, feelings or idea that cannot be seen or touched. Example: honesty, happiness. Now we go to fifth noun. Material noun. A material noun refers to a substance or material from which things are made. Example: gold, water, iron. Countable noun. Now we go to countable noun. A countable noun is a noun that can be counted. Example: apple, book. Now we go to the seventh noun, uncountable noun. An uncountable noun is a noun that cannot be counted. Example: milk and rice. ரைஸ் தட்ஸ் ஸ்பீட் ரிவிஷன் பார்த்துடலாம் கைஸ். இப்போ ப்ராப்பர் நவுன்னா இப்போ ஸ்பெசிஃபிக்காக அவன் தான் அந்த பொருள் தான் அப்படின்னு சொல்கிறது வந்து ப்ராப்பர் நவுன். காமன் நவுன்னா இல்லை நான் பொதுவாக தான் சொல்லுவேன், ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டேன்னா அது காமன் நவுன். கலெக்டிவ் நவுன்னா ஒரு மந்தைகள் ஏதாவது ஒன்றா இருக்கிறது, சிங்கம் புலிலாம் ஒரே இடத்துல தனித்தனி அதோட இனத்தோட கும்பலாக இருக்கிறது வந்து கலெக்டிவ் நவுன். கவுண்டபிள் நவுன்னா எண்ணக்கூடியவை, அன்கவுண்டபிள் நவுன்னா எண்ண முடியாதவை. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா நம்மளால் உணர தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பினஸ், ஹானஸ்டி. மெட்டீரியல் நவுன்னா தாது பொருட்களை வச்சு உருவாக்குறது, கோல்டு, அயன் அந்த மாதிரி. தேங்க்யூ கைஸ். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.